காட்டில் அறுவடை திருவிழா. ஒரு சமயம் நாக்பூர் காட்டுல பறவைகள் எல்லாரும் அறுவடை திருவிழாக்கு தயாரானாங்க. அந்த சமயம் மீனுக்குருவி தன்னோட நண்பர்களோட இப்படி பேசிட்டு இருந்தது. மிட்டு, இந்த வருஷம் மழை நல்லா பெய்ததால நம்ம கஷ்டத்துக்கு ஏத்த பலன் கிடைச்சிருக்கு. இந்த வருஷம் அறுவடை திருவிழாவை சிறப்பா கொண்டாடலாம். ஆமா மீனு, இந்த கிராமத்துல இருக்கிற எல்லா பறவைகளுக்கும் ஒரு பெரிய விருந்து வைக்கணும். இப்படின்னு பேசிக்கிட்டு இருந்தாங்க. அந்த சமயம் இதை எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டு இருந்த காலுக்காகவும் இப்படி சொன்னது. விருந்தா? யார் உழைச்சதுக்கு? யாருக்கு விருந்து? இந்த தானியங்கள் எல்லாத்தையும் எடுத்துட்டு போய் வித்துட்டு வந்தா நான் இந்த காட்டுக்கே ராஜாவாயிடுவேன். சரி வாங்க, நாம போய் பழங்க எல்லாத்தையும் அறுவடை செய்யலாம். இப்படின்னு பேசிக்கிட்டு இருந்த பறவைங்க பழங்களை பறிச்சிட்டு இருந்தாங்க. அந்த சமயம் மீனுவுக்கு ஒரு யோசனை தோணுச்சு. நாம ஏன் அறுவடை திருவிழா அன்னைக்கு கிடைச்ச எல்லா பழங்களையும் உணவு இல்லாம இருக்கிற பறவைங்களுக்கு கொடுக்க கூடாது? இப்படின்னு யோசிச்ச மீனும் எல்லா பழங்களையும் எடுத்துக்கிட்டு தன்னோட வீட்டுக்கு போயிடுச்சு. பிறகு மிட்டுவும் காலுக்காகவும் எல்லா அறுவடை செய்த பழங்களையும் எடுத்துக்கிட்டு கிளம்பிட்டாங்க. அப்படியே இரவு நேரம் வந்தது. அந்த சமயம் மீனுவோட குழந்தை மீரா இப்படி கேட்டா. அம்மா, ஏன் நம்ம காட்டுல அறுவடை திருவிழா நடத்துறாங்க? மீரா, காட்டோட தேவதை அன்னைக்கு வருவாங்க. காட்டுல விதைத்த பழங்களை சாப்பிட்டு அவங்க காட்டுக்கு ஏதாவது வரம் கொடுத்துட்டு போவாங்க. அதனாலதான் அந்த நாள் பெருசா கொண்டாடுறோம். அப்படின்னா எல்லார் வீட்டுக்கும் போவாங்களா பாட்டிமா? இல்லம்மா மீரா, யாரு அதிக பழங்களை உணவு கேட்டு வரவங்களுக்கு கொடுக்கறாங்களோ அவங்களுக்கு தான் அந்த வரத்தை கொடுக்குவாங்க. இப்படின்னு பேசிக்கிட்டே அன்னைய நாள் அப்படியே போயிடுச்சு. அடுத்த நாள் காலையில எல்லாரும் திருவிழாக்காக எல்லாத்தையும் தயார் பண்ணிட்டு இருந்தாங்க. அந்த சமயம் காலுவும் கனிக்காகவும் இப்படி பேசிட்டு இருந்தாங்க. ஏங்க, நம்மளை விட மீனோட பழங்கள் நிறைய இருக்கு. நாம கொஞ்சம் எடுத்துக்கிட்டு வந்துடலாம். சரி கனி, ஆனா எப்படி எடுத்துட்டு வர்றது? வீட்டுல தான் எல்லாரும் இருக்காங்களே. ஆமா, ஆனா மீனுக்குருவி இப்போ வீட்டுல இருக்காது. திருவிழா போடுற இடத்துக்கு போய் இருக்கும். அவங்க அம்மா கிட்ட நான் போய் பேசிக்கிட்டு இருக்கேன். அந்த சமயம் நீங்க வந்து பழங்களை எடுத்துட்டு வந்துடுங்க. இப்படி பண்ணா நமக்கு நிறைய பழங்கள் கிடைக்கும். எல்லாருக்கும் நம்மளோட பழத்தை கொடுத்துட்டு நாம இந்த பழங்களை சேமிச்சு வச்சுக்கலாம். ஆமா கனி, சரி நீ போய் பேசு, நான் பிறகு வரேன். இப்படியே பேசிக்கிட்ட காகங்கள் மீனுவோட வீட்டுக்கு போனாங்க. அந்த சமயம் மீனு வீட்டுல இல்ல. மீனுவோட அம்மாவும் குழந்தை மீராவும் தான் இருந்தாங்க. கனிக்காகவும் மீனுவோட வீட்டை தட்டுச்சு. மீனு, மீனு, வீட்டுல இருக்கியா? கொஞ்சம் கதவை தர. என்னம்மா கனி, இந்த பக்கம் மீனும் திருவிழா போடுற இடத்துக்கு சுத்தம் பண்ண போனா, நீ போலையா? இல்லம்மா, காலு போயிருக்காரு. எனக்கு கொஞ்சம் கேரட் அல்வா எப்படி செய்யணும்னு தெரியல. அதான் மீனுட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலான்னு வந்தேன். நல்ல சமயம் நீங்களே இருக்கீங்க. ஓ அப்படியா, சரி வா, நான் உனக்கு சொல்லி தரேன். இப்படியே பேசிக்கிட்டு கனிக்காகவும் மீனுவோட வீட்டுக்கு போச்சு. மீனுவோட அம்மா கேரட் அல்வா எப்படி செய்யறதுன்னு சொல்லி காட்டிட்டு இருந்தாங்க. அந்த சமயத்தை பயன்படுத்திக்கிட்ட காலுக்காகவும் வீட்டுக்குள்ள இருந்த பழங்களை எடுத்துக்கிட்டு தன்னோட வீட்டுல வச்சிடுச்சு. சரிம்மா, நான் இத கொஞ்சம் எடுத்துக்கிறேன். இப்போ எனக்கு எப்படி கேரட் அல்வா செய்யறதுன்னு தெரிஞ்சுக்கிட்டேன். நாளைக்கு திருவிழால எல்லாருக்கும் செஞ்சு கொடுக்கறேன். இப்போ போயிட்டு வரேன். சரிம்மா, போயிட்டு வா. இப்படியே கனிக்காகவும் தன்னோட வீட்டுக்கு கிளம்பி போயிடுச்சு. வீட்டுல பழங்கள் இல்லாதது எதுவுமே மீனுவோட அம்மாவுக்கு தெரியல. பிறகு மீனு வேலைகளை முடிச்சுட்டு தன்னோட வீட்டுக்கு வந்தது. அந்த சமயம் பழங்கள் அங்க இல்லாததை பார்த்த மீனுக்கு ரொம்பவே அதிர்ச்சி ஆயிடுச்சு. ஐயோ அம்மா, எங்க இங்க இருந்த பழங்களை காணோம்? என்ன சொல்ற மீனு? காணுமா? எனக்கு தெரியலையே, நாங்க வீட்லயே தான் இருந்தோம் மீனு. இப்போ நான் என்ன பண்ணுவேன்? வீட்டுக்கு யாராவது வந்தாங்களா? இல்லையேம்மா, யாரும் வரலையே. ஆனா கனிக்காக மட்டும் வந்துச்சு. கேரட் அல்வா எப்படி செய்யணும்னு சொல்லி கொடுக்கறீங்களான்னு கேட்டுச்சு. நானும் கேரட் அல்வா எப்படி செய்யணும்னு சொல்லி கொடுத்தேன். பிறகு கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த அல்வால கொஞ்சம் எடுத்துட்டு இங்க இருந்து கிளம்பி போயிடுச்சு. அதுக்கப்புறம் யாருமே வரலையேம்மா. அந்த சமயம் காலு அண்ணா எங்க இருந்தாரு? காலுவா? அப்போ காலு உன் கூட வரலையா? என்னம்மா சொல்ற? காலு ஏன் கூட இருந்தாரா? நாங்க மட்டும்தான் சுத்தம் பண்ணிட்டு இருந்தோம். காலு அங்க இல்லையே. கனிக்காகவும் காலு உன் கூட இருக்காருன்னு தான் என்கிட்ட சொன்னா. அப்போ அந்த காகங்கள் தான் பழங்களை திருடி இருக்குங்க. அந்த காகங்களுக்கு ஒரு நல்ல பாடம் கிடைக்கணும். இப்போ என்ன பண்றதுமா? நாளைக்கு திருவிழால நான் எப்படி பழங்களை கொடுக்க முடியும்? மீனு, பழங்கள் தான் கொடுக்கணும்னு இல்லம்மா, நம்ம நல்ல மனசோட பறவைங்களுக்கு உணவு கொடுத்தாலே போதுமா. இப்படின்னு மீனுவோட அம்மா சொன்னதை கேட்டு மீனு தங்களுக்காக சேமிச்சு வச்சிருந்த பழங்கள் எல்லாத்தையும் எடுத்து வச்சது. அந்த சமயம்
ஒரு வயதான ஆந்தை மீனுவோட வீட்டை தட்டுற சத்தம் கேட்டது. அம்மாடி, வீட்ல யாராவது இருக்கீங்களா? எனக்கு ரொம்ப பசிக்குதுமா. உணவு இருந்தா கொஞ்சம் கொடுக்குறீங்களா? வாங்கம்மா, எங்கேருந்து வரீங்க? திருவிழாக்காக வந்திருக்கீங்களா? வாங்க, உங்களுக்கு உணவு தரேன். இப்படின்னு மீனுக்குருவி அந்த ஆந்தை பாட்டிய வீட்டுக்குள்ள கூப்பிட்டுச்சு. நாளைக்கு திருவிழாக்கு தான் உணவு இருக்கு. இத கொடுத்துட்டா கொஞ்சம் தான் இருக்கும். இப்போ என்ன பண்ண முடியும்? சரி, மாத்துக்கலாம். இப்போ இந்த வயதான ஆந்தை பாட்டிக்கு பசிய போக்கும். இப்படின்னு தனக்கு தானே பேசிக்கிட்டு மீனு உணவுகளை அந்த பாட்டிக்கு கொடுத்தது. அந்த பாட்டி உணவுகளை சாப்பிட்டு இன்னும் உணவு கேட்டது. மீனும் தன்கிட்ட இருந்த எல்லா உணவுகளையும் எந்த கவலையும் படாம அந்த ஆந்தை பாட்டிக்கு கொடுத்துடுச்சு. ஆனாலும் மீனுவோட மனசுக்குள்ள நாளைக்கு நினைச்சு ஒரு கவலை இருந்துட்டே இருந்தது. மீனு, உனக்கு ரொம்ப நன்றிம்மா. என் பசி எல்லாம் பறந்து போச்சு. ஆனா உன்னோட கவலை அதிகம் ஆயிடுச்சு. இந்தாம்மா உனக்கான பரிசு. அப்படியே அந்த ஆந்தை பாட்டி ஒரு தேவதையாக மாறிட்டாங்க. அதை பார்த்த மீனுக்கு ரொம்பவே ஆச்சரியமாயிடுச்சு. வனதேவதை நீங்களா? நான் ரொம்பவே கவலையா இருந்தேன். ஆனா உணவு கேக்குறப்போ எப்படி இல்லைன்னு சொல்றதுன்னு தெரியல. அதான் இருந்த எல்லா உணவுகளையும் கொடுத்துட்டேன். சரி மீனு, இந்த பரிசு உனக்கு தான். இது ஒரு மந்திர பானை. இதுட்டு நீ எந்த உணவுப் பொருட்கள் கேட்டாலும் அந்த உணவுகளை இந்த பானை கொடுக்கும். ஆனா இது நல்ல மனசு இருக்கவங்களுக்கு மட்டும்தான் இப்படி கொடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த தேவதை அங்கேருந்து மறைஞ்சிடுச்சு. அதே சமயம் கனி மீனு வீட்டுக்கு வந்த பிறகு பழங்கள் காணாம போனதுக்கு என்ன பண்ணுதுன்னு பார்க்க வந்தது. அப்போ இதை எல்லாத்தையும் பார்த்துட்டு இருந்த கனிக்காகவும் மீனு தூங்க போனதும் அந்த பானையை திருடிட்டு போயிடுச்சு. அடுத்த நாள் காலையில கனிக்காகவும் அந்த பானைகிட்ட இப்படி கேட்டுச்சு. மந்திர பானை, எனக்கு இப்போ பால் பாயாசம் வேணும். உடனே அந்த மந்திர பானை வீணா போன உணவுகளை வீடு முழுவதும் நிறைய கொடுத்துக்கிட்டே இருந்தது. அந்த நாத்தம் தாங்க முடியாம காலும் கனிக்காகவும் அழுதுகிட்டே மீனோட வீட்டுக்கு போனாங்க. மீனு, எங்க வீட்டு முழுக்க அழுகிய தானியங்களும் பழங்களும் வந்துகிட்டே இருக்கு. எங்களால நிறுத்த முடியல மீனு. நீ வந்து ஏதாவது செய் வாங்க போலாம் அப்படின்னு கூப்பிட்டு போன மீனும் அந்த மந்திர பானைகிட்ட இப்படி சொல்லுச்சு. மந்திர பானையை உணவுகளை நிறுத்து அப்படின்னு சொன்னதும் அந்த பானையிலிருந்து வந்த எல்லா உணவுகளும் நின்னுடுச்சு. அதே சமயம் மீனோட கண்களுக்கு மட்டும் அந்த உணவுகள் எல்லாம் நல்ல உணவாகவும் இருந்தது. அதை எடுத்து மீனு தன்னோட கையால கொடுத்த உடனே அந்த உணவுகளும் தானியங்களும் எல்லாம் நல்ல உணவுகளா மாறிடுச்சு. அந்த சமயம் அந்த மந்திர பானை இப்படி சொன்னுச்சு. நல்ல மனசோட உணவுகளை எல்லாருக்கும் கொடுக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு மட்டும்தான் என் பானை உணவுகள் நல்ல உணவுகளா தெரியும். உங்களை மாதிரி இருக்கிறவங்களுக்கு என் உணவு இப்படிதான் வீணா போன உணவுகளா தெரியும். இனிமையாவது திருடுறதையும் ஏமாத்துறதையும் நிறுத்துங்க. அப்படின்னு அந்த பானை சொன்னதை கேட்டு காலும் கனியும் தன்னோட தவற நினைச்சு ரொம்பவே அசிங்கப்பட்டாங்க. உடனே மீனு கிட்ட இப்படி சொன்னாங்க. என்ன மன்னிச்சிடு மீனு, நான் தான் தவறு பண்ணிட்டேன். என்னோட பேராசை தான் இதுக்கெல்லாம் காரணம். இப்போ எனக்கு நல்ல பாடத்தை கத்து கொடுத்துருச்சு. இனி யார் பொருளையும் திருட மாட்டேன். ஆமா மீனு, என்னையும் மன்னிச்சிடு. நானும் இது தப்புன்னு சொல்லி இருக்கணும். சரி விடுங்க, இனியாவது திருந்தி வாழுங்க. இப்போதாவது நீங்க பண்ண தவறு உணர்ந்தீங்கல்ல, அதுவே போதும். இப்படின்னு சொல்லிட்டு மீனு அங்கேருந்து அந்த பானையை எடுத்துட்டு கிளம்பிடுச்சு. அப்படியே திருவிழால யார் என்ன உணவுகள் கேக்குறாங்களோ அவங்களுக்கு அந்த பானை மூலமா உணவுகளை கொடுத்தது. அப்படியே அந்த அறுவடை திருவிழா மீனுக்கு ரொம்பவே சந்தோஷமா போனது. இந்த கதையிலேருந்து என்ன தெரிஞ்சுக்கலாம்னா, அடுத்தவங்க பொருளை திருடுறது ரொம்பவே தப்பான செயல். அது பிற்காலத்துல நமக்கு ரொம்பவே கசப்பான அனுபவங்களை கொடுக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே வீடியோக்கு ஒரு லைக் பண்ணி ஷேர் பண்ணிடுங்க. இன்னொரு ஸ்டோரியில் மீட் பண்ணலாம். பாய்.